ப்ராப்ளத்தை மட்டுமே பார்க்காம பாசிபிலிட்டியை பார்க்கறது தான் சிறந்ததாக இருக்கும் என்று தோன்றுகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 18ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களை 2 மீன்களை எடுத்து 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த இந்த அற்புத நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். இதில் இந்த புதுமையில் 2 முக்கியமான செய்திகள் கொடுக்கப்படுகிறது. ஒன்று, இயேசுவினுடைய இரக்கம், ஜீசஸினுடைய கம்பேஷன். அது இரண்டாவது, கடவுளினுடைய எல்லையற்ற பராமரிப்பையும் இந்த 2 நிகழ்வையும் இந்த புதுமை நமக்கு எடுத்து காட்டுகிறது. 2 பார்வையும் கொண்டு பாருங்கள். ஒன்று, சீடர்களுடைய பார்வையை முதல்ல பாருங்கள். அவங்களுடைய பார்வை அங்கே இருக்கிற ப்ராப்ளத்தை தான் பார்த்தாங்க. என்ன ப்ராப்ளம் பார்த்தாங்க? மாலை நேரம் ஆகிறது, சீடர்கள் நிறைய பேர் அங்கே நிற்கிறாங்க, மக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க, உணவுக்கு வழி இல்லை. அதோடு மட்டும் இல்லை, இடம் பாலை நிலமாக இருக்கிறது, மக்கள் கூட்டம் நிறைய இருக்குது. ஆனால் இருக்கிறது என்னென்னா 5 அப்பமும் 2 மீன் மட்டும்தான் இருக்கிறது. இயேசு என்ன சொல்கிறார்? அவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்க சொல்கிறார். இந்த மாதிரி சூழலில் தான் சீடர்கள் அதுக்கான ப்ராப்ளத்தெல்லாம் எண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு கோணத்தில் இயேசுவினுடைய பாசிபிலிட்டியை சொல்கிறார் பாருங்கள். அது இருக்கட்டுமே, எவ்வளோ பேராக இருந்தாலும் என்ன, நீங்கள் அவங்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி உங்களிடத்தில் இருக்கிறத கொண்டு வாருங்கள் வந்து அதை எடுத்து கையில் எடுத்துக்கொண்டு வானத்தை என்னானதை பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பகிர்ந்து கொடுக்க சொல்கிறார். எல்லாரும் பகிர்ந்து கொடுக்கிறார்கள். மீதி 12 கூடைகள் நிறைய எடுக்கிறார்கள். அந்த 12 கூடைகள் என்பது கூட இஸ்ரேல் மக்களுடைய 12 கோத்திரத்தை முன்னிறுத்துவதாக இருக்கும். இந்த நிலையில் நம்ம இந்த புதுமையிலிருந்து இந்த செய்தியை தான் யோசிக்க தோணுது. நம்ம ஏன் ப்ராப்ளத்தையே பார்த்துட்டு இருக்கணும்? என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சா என்ன? உங்களால் 100 பேருக்கு உணவு கொடுக்க முடியலையா? பரவாயில்ல, யாராவது ஒருத்தருக்காவது நீங்கள் உணவு கொடுக்கலாமே அப்படிம்பாங்க அன்னை தெரசா. இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கடவுளே நினைப்பதில்லை. சிறு சிறு காரியங்களையும் அன்போடும் மிகுந்த நெருக்கத்தோடும் பாசத்தோடும் இரக்கத்தோடும் நீ செய்யலாம்னு தான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மெழுகுவத்தி இன்னொரு மெழுகுவத்தி ஏற்றுவதனால எந்த ஒரு இழப்பையும் அந்த மெழுகுத்திரி சந்திப்பதில்லை. அதான் மகாத்மா காந்தி சொன்னார், இந்த உலகத்தில் இயற்கை மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு நிறைய கொடுத்து வச்சுருக்கு, ஆனால் பேராசையை பூர்த்தி செய்வதற்கு மனுஷனுக்கு இந்த இயற்கையிட்டே இல்லை அப்படின்னு சொல்வார். நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில் டாக்டர் எஸ் ஜெயச்சந்திரன் அவருக்கு ஒரு பட்டப்பேரை வச்சுருந்தாங்க, 1 ரூபா டாக்டர்னு. அவர் 1 ரூபாய்க்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருந்தார். அவர்கிட்ட பெரிய ஹாஸ்பிட்டலில் கோடிக்கணக்கான பணம் இல்லை. ஆனால் அவர்கிட்ட இருந்தது என்ன தெரியுமா? தான் படித்து வைத்திருந்த பட்டம், மருத்துவ பட்டம், அதோடு சேர்ந்து ஒரு இரக்க குணத்தின் பண்பு, இது மட்டும்தான் அவர்கிட்ட இருந்தது. அதை வைத்து நிறைய ஏழை எளியவர்கள் இயேசுவினுடைய இரக்கத்தை போல அங்கே நிறைய பேருக்கு அவர் உதவி செய்திருக்கிறார். அன்புக்குரியவர்களை, இன்னொரு நிகழ்ச்சியும் ஒன்று படித்தேன். ஒரு சின்ன கிராமம், அந்த சின்ன கிராமத்தில் ஒரு ஏழை சிறுவன். அந்த ஏழை சிறுவன் கொஞ்சம் நல்லா ஓவியம் வரையக்கூடியவன். அவன் என்ன பண்ணுறான், அந்த ஊரில் ஒரு சுவர் ஓவியம் வரைவதற்கு ஒரு போட்டி நடத்தினாங்க. இந்த பையன் என்ன பண்ண, ஒரு பென்சிலோடு போகிறான். அங்கே போனால் எல்லாரும் வகை வகையான பென்சில்கள், வகையான கலர்களில் வச்சுக்கிட்டு இருக்காங்க வரைய ஓவிய போட்டிக்கு. இவன் தன் கையில் இருக்கிற ஒரு பென்சிலை பார்த்துட்டு, இதை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, சார்கிட்ட போய் சார் இதை வச்சு யார்ட்டையாவது கொடுத்துருங்க அப்படிங்கிறான். உடனே சார் என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா நீ இதை வச்சு நீ ஆரம்பி அப்படின்னு. அவன் என்ன பண்ணுறான், கையில் வச்சுருக்கிற ஒரு பேனாவை வச்சு வரைய ஆரம்பிக்கிறான். அதை பார்த்துட்டு மற்றவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்தப்பா இன்னொரு கலர் பென்சா, இன்னொன்று நீ இதை பயன்படுத்திக்க, இதை நீ பயன்படுத்திக்கன்னு சொல்லி எல்லாரும் கொடுக்குறாங்க. அந்த ஓவியம் அற்புதமாக வருகிறது. அந்த சுவர் ஓவியம் மிக பெரிய அளவிலே புகழ்பெற்றதாக மாறியது. அது தொடக்கம் அப்படி ஒரே ஒரு பென்சிலில் ஆரம்பித்தது. எல்லாருடைய உதவியும் சேரும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஓவியமாக மாறியது. நம்மகிட்ட எல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி நம்ம புலம்பக்கூடாது. ஒரு ப்ராப்ளத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது. ஆனால் அதுக்கு என்ன பாசிபிலிட்டிங்கிறத தான் யோசிக்கணும். அதான் சொல்லுவாங்க, நம்மிடத்தில் இருப்பதை கொஞ்சம் நீங்கள் பகிர்ந்து கொடுத்து பாருங்கள், அது இன்னும் பலுகி கொண்டே இருக்கும். எனவே 3 செய்திகளை உங்களோடு சொல்லுகிறேன். 1, இல்லாததை எண்ணி கலங்கி கொண்டிருக்காதே. நம்மிடம் உள்ள சிறிய சிறிய விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அது கடவுளுடைய கொடையாக இருக்கும். அடுத்தது,
நம்மிடத்தில் இருப்பதை பகிரப்படும் பொழுது அது பெரிதாக மாறிக்கொண்டே இருக்கும். சின்ன விஷயமா இருந்தாலும் பகிர்ந்து கொண்டால் அது இன்னும் பெரிதாக மாறிக்கொண்டிருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒன்று மட்டும் மறந்து விடாதீர்கள், கடவுளுடைய பராமரிப்பை குறைத்து மதிப்பிட்டு விடாதீர்கள்.